இல்லை, அந்த எழுத்துக்குள்ளேயே போகல நான். படம் வந்து அந்த நோக்கமும் சரி, இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், திராவிட கழகங்களின் அந்நாளைய போராட்டம், அந்த அப்படியே நெருப்புக்கு பலி கொடுத்தாங்க. 100-200 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இப்போ வந்து அதை காங்கிரஸ் அது இதுன்னு சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலம் வரலாறு. சுதந்திரம் வந்து வாங்கையில் எல்லாம் ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது, தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் பிரிஞ்சு போனவுடனே அந்த இந்திய திணிக்கையில் தான் கிளர்ந்து எழுதுகிறாங்க. அந்த இதில் அவ்வளவு காட்டப்படாட்டியும் ஒரு 10 விழுக்காடு தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கே சென்சார் ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணியிருக்கு. ஆனால் முழுமையாக 5-6 தடவை நான் அழுதேன் அந்த படத்தில். அந்த நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு சினிமா, அந்த பல பேர் வெளியே வரையில் எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது. அது ஒரு சரித்திரம், அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம். ஹேட்ஸ் ஆஃப் டு எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லணும். சுதா கொங்கரா ரொம்ப அசத்தலாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. நல்ல வேலை. அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்க அந்த பையன். அப்படியே அந்த காலகட்ட இளைஞனை காட்டுது. சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால். அந்த போராட்டங்களில் ஒரு 5% தான் சிவகார்த்திகேயன் பங்காக இருக்குது. ஆனால் அவர் பங்கை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ணாவா? மோகன் ரவி. அதான் மோகன் ரவி, ஜெயம் ரவி. அது புனையப்பட்ட கதாபாத்திரமாக தான் அங்கே காணறிய. நான் சரித்திரம் படித்தனால அந்த காலத்தில், ஏன்னா ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொன்று பயங்கரமான வில்லத்தனம் நடந்து அவ்வளோ உயிர் பலியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு நூற்றுக்கணக்காக இறந்துருக்காங்க. அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சுதா கொங்கராவுக்கும் வணக்கங்கள். அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம்.